சார் ஐயோ நான் காண்பது களவா இல்ல நினைவா? ஐயோ அண்ணி என் கரிதசமி என் சிற்பி சேர்க்காத பொச்சில்லையே. நேற்று வச்ச பழைய கறி குழம்பு. கறி குழம்பா? என் கண்டல முழுசே என் கொச்சிக்கினியாத பச்சை மிளகாய் இச்சை. ஒரு பெண்களை பார்த்தா இப்படிதான் ரசிப்பீங்களா? பல குரல்ல பாடுவோமா? எப்படி? ஒரு மயிர் கொடுக்கலவா? கிளம்புவா கோழி கொடுறா. போதாயா அப்படி தங்காத்தி அம்மா பல குரல்ல பாடுவோமா? என்ன நினைச்சுக்கிட்டீங்க? மறுபடியும் முதல் இருந்தா எஸ்பி பாலசுப்ரமணிய குரல்ல பாடுவேன். குடலா? குரல் குரல் மலேசியா வாசுதேவன் குரல்ல பாடுவேன். சுன்னி கிருஷ்ணன் குரல்ல பாடுவேன். எஸ்தாஸ் குரல்ல பாடுவேன். என்ன சொல்றீங்க? எஸ்தாஸ்னா அப்புறம் குண்டசலா நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ஆமா பாடுங்க. நானும் பாத்துக்கறேன். குண்டசலா நல்லா இருக்கு. வேலையா? கண்டசலா கண்டசாலா உண்மைதான். பாடுங்க. பாடட்டுமா? ஒரே ஒரு பாட்டு. யார் பாடி பாட போறீங்க? என் சொந்த குரல்ல பாடலான்னு இருக்கிறேன். ஐயோ அது ரொம்ப கன்றாவியா இருக்குமே. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க இன்னைக்கு ஒண்ணும். சரி பாடுங்க. திருவிழான்னு வந்தா இவ கோபி வர மாட்டா. திருவிழான்னு வந்தா இவ கோபி வர மாட்டா. கொஞ்சம் பேச மாட்டா. கண்ணகிய போல இவ கோபப்பட மாட்டா. இன்னொரு விஷயம் கேளு. நான் முட்டதெல்லாம் ரீலு. அடி வர மாட்டான்னு சொன்னவளே அடி வந்து வந்து போறியே சின்னவளே. திருவிழான்னு வந்தா இவ பொச்சி கழுவ மாட்டா.
விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏய் பாடாதடா போயிடா ஏய் அக்கா மகே வந்து நான் முன்னாடி எப்பவுமே காதலோட கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கணும் நான் கில்லாடி கில்லாடி ஏக்கா பொண்ணு வச்சல நான் வச்சே பாரு வச்சல ரெண்டு பேரு வச்சல இங்க ஜெசிக்கு போய் வச்சல டாபு 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 டா டாபு லாட்டி டைடா டாபு 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 குடி போட்டு சாவுடா என்ன இங்க இங்க அடிச்சா அவ கத்தறா இங்க அடிச்சா அவன் கத்த மாட்டானா பாப்பா இந்த பாட்டு பிடிக்கல நான் நீங்க என்னடா பாட்டு பாடுறீங்க இந்த பாட்டு உனக்கு பிடிக்கல பாட்டு பிடிக்கல சரி பாளையம் ஹலோ இந்த பாட்டு உனக்கு பிடிக்காது பிடிக்கல பழைய பாட்டு மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச பாட்டு போட்டுட்டாங்க ஐயோ அவர் செத்து போனாலும் கூட ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா அவர் மாதிரி பாட போறீங்களா பெண்களுக்கெல்லாம் என்ன ஏன் பிடிச்சிருக்கு தெரியுமா எம்ஜிஆர் மாதிரி பாடுறதுனாலதான் இது அந்த எம்ஜிஆர் தெரியுமா பாரு பொம்மை ஓகே என்று கூறுகிறான் பாட்டுட்டுமா நானே எழுதி நானே நடிக்கும் நாடகத்தில் நல்ல திருப்பம் என்னை நம்பி இருந்தால் அவளால படுத்தால் ஒரு விருப்பம் ஒரு பாதி எட்டு சரி பாதி எட்டு சரி பாதி எம்ஜிஆர் பழைய கடையில் கூட இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சுத்தி விட்டு குடிப்பாருல அந்த உண்டு அந்த மாதிரி பிடிக்கலான்னு பார்த்தா என்னடா 2-3 சுண்டி வைக்கிறான் அதுதான் நம்மளுக்கு வராதுல்ல நல்ல வேலை நான் குளித்துக் கொண்டு அப்படி பாரு ஆமா மாதிரி வரக்கூடாது ஏன்னா ஏன் இப்படி கீழே வந்து மேல வந்து இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்குது எல்லாம் நேர புன்னகை அப்படி இருந்தாலும் உங்கள் பாடம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது என்னது பாடையா பாடல் அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே பண்ணீங்கன்னா நிஜமாலுமா நிஜமாலுமே. எம்ஜிஆர் மீடியாவா ஆமா அப்படியே எம்ஜிஆர் மாதிரியே இருக்கிறீங்க நீங்க எப்படி அப்படியே தக தகன்னு தக தகன்னு காக்காய் போனால் போகட்டுண்டி ஆயா கூத்து முடிஞ்சு போச்செல்லாம் போங்க ஏய் நீதானே அது போன இல்லனா நம்ம பேசக்கூடிய வாய் வார்த்தையில் ஓ போகட்டும் ஓ சரி 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 என்ன உன் முன்னாடி போய் மேல கை போட்டுக்கிற நீதான் சேர்ந்துக்கிறீங்க ஏன் நான் நோவா தொடக்கூடாதா உனக்குதான் நோவு ஏம்மா என்னம்மா என்ன பண்றாரு ஏன்னா தமிழ்நாடுமா ஏய் குண்டாமுளுக்கு சவுக்கு குண்டா எப்ப வேணாலும் கூப்பிடுறது கால் கேட்கவே கேட்காத சொல்லுமா இந்த ஆலமரத்துல முதல்ல பேசாதமா ஏன்னா தமிழ்காரன் சொல்லுமா ஏன் இந்த அண்ணன் இப்படி பேசுறாரு அவங்க கொஞ்சம் மெண்டல்மா ஆமா சிரிப்ப பாரு பண்ணி பொண்டையாடா நார்மலா சிரிடா அப்படி இருந்தாலும் சிராய் நெஞ்சிருக்கும் தெய்வம் அந்த மாபெரும் புண்ணிய சபை. ஆமாங்க ஆமாங்க இங்கனம் கூடியிருக்கக்கூடிய மாட்சிமை தாங்க பெரியவர்கள் மற்றும் உண்டான நமதருமை தாய் தந்தைமார்கள் உண்மைதான் உண்மைதான் சிறியோர் பெரியோர் யாவர்களும் அலை கடல் என சூழ்ந்திருக்கிறார்கள். என்ன காரணம்? அதாவது நமது போத்தனூர்ல எழுந்துள்ளிய மாரியம்மன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மண்டலாபிஷேகம் முன்னிட்டு ஆமாங்க இன்று இந்த அம்மனுக்காக ஓரிரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். அப்படி நாடகம் வைத்து நாடு போற்றும் நல்ல உள்ளங்களுக்கும் நமது நாடகத்தை காண வந்திருக்கும் 4 வர்ணத்தார் ரசிக பொதுமக்கள் யாவற்றவர்களுக்கும் சபா சார்பாக எல்லோருக்கும் பணிவான முதல்க நன்றி என்ற வணக்கங்களை சமர்ப்பிக்கலாம். பஞ்சாயத்து தலைவர் என்ன கேட்ட? பஞ்சாயத்து
தலைவர் கோணகாபாடி பஞ்சாயத்து தலைவர் ஐயா அவர்கள் தான் வைத்த கோரிக்கை நிறைவேறிய ஒரு காரணத்தினால எந்த கடனை நிறுத்தினாலும் நிறுத்தலாம், நேர்த்தி கடனை ஒருபோதும் நிறுத்தக்கூடாது இந்த அம்மனுக்காக. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த போத்தனூர் அம்மனுக்காக இந்த நாடகம் வைத்த நல்ல உள்ளங்கள் யார் யாரு? சதீஷ்குமார் அம்சவல்லி சதீஷ்குமார் அவர்களும் அம்சவல்லி அவர்களும் இந்த அம்மனுக்காக வேண்டுதல் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் குடும்பமானது இந்த அம்மனுடைய அருள் பெற்று நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு அள்ளி கிளைகளை தருகு போல் வேறொன்றி மூங்கில் போல முன்னூறு தலைத்து என்றும் பாலாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த போத்தனூர் அம்மனை வேண்டுகிறோம். எல்லோருக்கும் பணிவான நன்றி, அந்த வணக்கங்கள். போகும்போது அமுச்சு விடுறாரு. நமக்காக அள்ளி கொடுத்த தனசேகரன் அவர்களும் ராகுல் குமார். ராகுல உனக்கு எதுக்கு காசு கொடுத்தாரு நினைக்கிற? அவர் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள். எதுக்கு கொடுத்தாருங்க ராகுல? பாராட்டி போடுறாங்க. அதுக்கெல்லாம் கொடுக்கல. எங்க தாத்தா ஒருத்தர் தான் ரொம்ப நாளா முடியாம கட்டலோடய இழுத்துட்டு கிடக்குறா. அப்படி எப்படி எப்படின்னா அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும்னு மேலையும் சொல்லி இழுத்துட்டு கிடக்குறான் என் தாத்தா. சரி யாரு பேசுறது? பேசலைன்னா வீட்டுக்கு போயிட மாட்டாங்க. ஐயா போன வேலை நல்லபடியா முடிச்சா? உட்கார உட்கார போ. எங்க தாத்தா ரொம்ப நாளா முடியாம கிடக்குறாரு. எங்க பாட்டி என்ன பண்ணுச்சு? அதுக்கு என்ன பண்றதா? அந்த பையன் உனக்கு காசு கொடுத்தது காரணம் மட்டும் சொல்லி எங்க பாட்டி என்ன பண்ணுச்சு? சரி சொந்த பந்தத்தை தான் தாத்தா பாக்கணும்னு ஆசைப்படுற மாட்டேங்குது அப்படின்னு எங்க பாட்டி சொந்த பந்தத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்து பால் ஊத்துது. பால் குடிச்சு கிழவன் செத்தானா? தொட்டி சாயலாம் கிழவன் ஜாவுல. அப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? மறுபடியும் எங்க தாத்தா பாலை குடிச்சு விட்டு அத பாக்கணும், அத பாக்கணும். பால் ஊத்துனாங்க, குடிச்சு போட்டு மறுபடியும் அதை பாக்கணுங்கிறானே. கடைசியா எங்க அக்கா தங்கச்சிங்க வந்து பால் ஊத்துறாங்க. என்ன கதை பொண்டையா சொல்லிட்டு பாப்பாரம் அப்படிங்கிற. ஆனா இருமா, கடைசியா எங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் வந்து பால் ஊத்துறாங்க. பால் வருமா? பால் டம்ளர்லமா? ஐயோ கேள்வி போறது நடக்குது. வீடு எடுத்து கையில எடுத்து பால் ஊத்துறாங்க. ஆமா, தாத்தம் பால் குடிச்சு விட்டு சாவுலியே மறுபடியும் பால் குடிச்சு விட்டு என்ன ஆகுறான்? அத பாக்கணும், அத பாக்கணும், அத பாக்கணும். சுப்பிரமணிய கொட்டையை பிரிக்கி விடுவேன். அப்புறம் எங்க தாத்தா மறுபடியும் அப்படியே இருக்கிறானே, அதை பாக்கணுங்கிறானே. எங்க பாட்டிக்கு வந்துச்சு பாரு கோவம். ஏன்டா புண்ட வாயனே, இத்தனை பேர் வந்து என்ன இல்ல எங்க தாத்தல எங்க பாட்டி. எங்க பாட்டி கோவம் வந்தோடனே, ஏன்டா இத்தனை பேர் வந்து பால் ஊத்துறாங்க, பால் குடிக்காம அதை பாக்கணுங்கிறியே, என்ன என் புண்ணியவா பாக்கணும் தூக்கி காமிச்சா. அப்புறம் எங்க தாத்தா அத பாத்துட்டு உலக போட்டா மானுகுமாரு. அந்த அப்பதான் எங்களுக்கே தெரியும் எங்க தாத்தா சரி எங்க பாட்டிக்கு ஆளு சேர்ந்து இருந்திருக்குது. இப்ப காசு குத்துறாங்க நம்ம மோகல் குமாரு எதுக்குங்கிற அத பாக்கணும். அப்புறம் என்னாச்சு? உங்க தாத்தா செத்துட்டாருங்கறல. அப்புறம் அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிச்சுக்கடா. சொல்றதுல கதை முடிஞ்சு போச்சுங்க. முடிஞ்சு போச்சு. சரி நாங்க யார் தெரியுமா? சொன்னா தெரியும்.
யாரு உங்களோட பேர் என்ன சொன்னா தெரியும். அம்மா அப்படி இருந்தாலும் நாங்கள் எல்லாம் தெய்வலோகத்து கன்னிகள். ஓ நீங்க எல்லாம் தெய்வலோகத்து கன்னிகள். அப்படி சரிங்க. அப்படி தேவலோகத்து கன்னிகளாக இருந்தாலும் என்னுடைய பேரோ 7 பேர் நாட்டிய பெண்கள் இருக்கிறோம். 7 பேர் நாட்டிய பெண்கள். என் பெயர் தான் அழகிலே சிறந்த மேனகை. ஓ உங்கள் பெயரோ மேனகை. ஆமா. உங்களுடைய பெயர் என்ன? என் பெயர் என்ன? என் பெயரோ திலோர்தமை. உங்களுடைய பெயர் 950. திலோர்தமைனா ஏங்க சம்பளம் போதுமா? எப்படி 1000 போடுவோம் உங்களுக்கு? திலோர்தமை கம்பளம் வாங்கிட்டு ரம்பை ஊர்வசி 50 வாங்கி எடுக்குது. அப்படி என்று சொல்லக்கூடிய திலோர்தமை. ஓ திலோத்தமை. ஆமாண்ணா. அப்படி மேனகை திலோத்தமையாக இருந்தாலும் உங்கள் தாய் தந்தைகள் யாரு? நாங்க உன்னை போல ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பொம்பளை நினைக்கிறியா? ஊசி போட்டு பார்த்தாங்களா? இல்ல ஊசி போட்டு பார்த்திருப்பாங்களே. அதுலடி அப்புறம் நாங்கெல்லாம் தாய்தந்தைக்கு பிரபாத மங்கையர்கள். நாங்கள் ஒரு மாநில பிண்டமா? ஐயோ மானிட பிண்டமா? அல்ல ஒரு தெய்வீக பிண்டமா? தெய்வீக பிண்டையா? ஏய், இரண்டாவது சொன்னீங்க அதுதான். ரைட் ரைட். நாங்கள் எந்த பிண்டமடி? என்ன பிண்டமாயா? நாங்கள் எப்படி வேணாம் தெரியுமா? நான் தெரியுங்க. அம்மா தேவாதி
சாமி சூப்பரா இருக்குது பரதநாட்டியம். அருமையா இருக்குது, எருமையா இருக்குதுங்க. சும்மா சும்மா உக்காரு உக்காரு. சடோன் சடோன். எங்க சாமி உங்க அப்பா அம்மா? இந்த பிள்ளைய பேத்தி போட்டு அவங்க அப்பா அம்மா எங்க போனாங்களோ? அங்க போயிருப்பாங்களா? சரி அம்மம்மா, சரி. நாங்கள் எப்படி பிறந்தவர்கள்? நீங்க எப்படி பிறந்தீங்க? அந்த தேவாதி தேவர்களாம் துர்வாச மகாமுனியோட சாபத்தால் நிறை திரை மூப்பு பிணி என்று சொல்லக்கூடிய நால்வகை தீங்கும் நேர வேண்டும் என்று சொல்லி சாபத்தை கொடுக்க அந்த சாபம் தீர வேண்டும் என்றால் பார்க்கடலை கலைந்து அமிர்தமானது பருகினால் நம்ம சாபம் தீரும் என்று சொல்லி மந்திரிகளை மத்தாகும் திரு பார்க்கடலை சத்தியாகும் சந்திரனை தூணாக நிறுத்தி அது சேத்துடைய துறையாக வாசுகி என்று சொல்லக்கூடிய பாம்பை இணைக்கையராக பூட்டி தேவர்கள் ஒரு புறமும் அசுராதி வர்க்க மறுபுறம் நின்று தேவ அமிர்தமானது இப்படி கடைந்தார்கள். அமிர்தமானது கடைந்தார்கள். ஆமாடி. இப்படி அமிர்தமானது கடையும் பொழுது அந்த பார்க்கடலை கடைய கடைய அந்த அமிர்தம் பிறக்கும் முன்பதாக பார்க்கடலில் என்னென்ன பிறந்தது தெரியுமா? விருச்சம், காமதேனு, பசுப்பு, சக்கரக்குடை, வெள்ளை, பட்டத்து யானை, பாரிஜாத மரம், வெஞ்சாமன், 32 சிம்மாதனம், நாட்டியம் 60,000 கன்னிஸ்திரிகள் எல்லாம் பிறக்க இறுதி கடைசியாகத்தான் தன்வந்திரியுடைய கையால் அமிர்தமும் பிறந்தது. அமிர்தமும் பிறந்தது. ஆமாடி. அப்படி பார்க்கடலை கடையும் பொழுது பாவியர் 7 பேர் பிறந்தோம் என்று சொல்றோம் அல்லவா? அந்த 7 பேர் நாட்டிய பெண்கள் பிறக்க அந்த 7 பேர் நாட்டிய பெண்களிலே நானும் இவளும் ஒருத்தி. ஓ, நீங்க 2 பேரும் ஒருவர்கள். ஆமா, சரிங்க சொன்னேன். நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கலாம். பார்க்கடலில் பிறந்த பாவையர் நாங்கள் 7 பேர். பார்க்கடலில் பிறந்த பார்வையர் பாவையா இல்லைங்க, பார்க்கடல்ல பிறந்தன்னு சொல்றீங்க. பாவையர் பாவையர் ஏங்க, பார்க்கடலிலே பிறந்த பாவையராக இருந்தாலும் ஏங்க உங்களுக்கு என்று என்ன வேலை? தேவலோகத்தை தேவ கோமனாகிய தேவேந்திர மன்னன் முன்பதாக அரசர்கள் முன்பதாகவும் நடக்கூடிய மன்னர்கள் முன்பதாகவும் தேவாதி தேவர்கள் முன்பதாகவும் நாங்கள் நாட்டியம் புரியக்கூடிய நாட்டிய மங்கைகளடி. என்னது அவர் வாயில தாமிரதம் திங்கிறதும் நம்ம எங்கிறதும் நாங்களாம் தெக்கிறதோ தெக்கிறது போல ஆடுவோம். வேலை வாங்க போகலாம், வாங்க போகலாம். தேவலுக்கெல்லாம் தலைமையாகிய தேவகோமா தேவேந்திர மன்னன் எங்கள் சுவாமிகளாகிய உங்கள் பாதத்திற்கும் உங்கள் மனைவியாகிய தும்மமுனி மகாராணிக்கும் இப்படிய ஒரு பாதத்திற்கும் அங்கேயர்கள் நாங்கள் 7 பேர் நாட்டிய பெண்கள் அநேக கோடி வந்தனம் செய்தோம். சுவாமி வந்தனம் செய்தோம். வாழ்த்திருப்பாய் வையகத்தல கோடான கோடி. எப்படி கத்துறேன்?
ஏன் சாமி என்ன உக்குறாங்க என்ன கூப்பிடுறாங்க? ஏய், நாங்க சாமிகளை பார்த்து பண்ணிடுறோம். மல்லிகை முன்னாடி எல்லாம் போட்டு நீ கும்பிட மாட்டியா? சாமி நானும் எருக்க மாலையும் எல்லாத்தையும் போட்டு நானும் கும்பிடுறேன் சாமி. சோத்துக்கிறதா சுகமாயிரு. சோத்துக்கல்லை என்றால் சுண்ணியும் சொல்லுகிறேன். செய்யி. சுவாமி நீங்க வாழ்ந்த பேர் என்று சொன்னா நமஸ்தி ஹரிநாம். நாசமா போ. ஏனகை சுவாமி. அனைவர்களும் நீண்ட நாள் சுகமாக வாழ்ந்திருப்பீர். சாமிகளை அழைத்து கொள்ளுங்கள் என்ன? சுவாமி போர் தம்பை. அந்த மரத்தில் இருந்த பெண்களை சரி. அது சீக்கிரமாக வரவழைத்தீரே ஏன் என்ன காரணம்? காரணம் இல்லாதே. யாரேனும் அரசர் வந்திருக்கிறாரா? அந்த அரசர் என்பதாக நாங்கள் நாட்டியம் புரிய வேண்டுமா? அரசர் யாருமே வரவில்லை. சரி. உங்களுக்கு முக்கியமான உனக்கு ஒரு வேலை கொடுக்கணும். அதனால நீங்க எல்லாம் அந்த விரதம் இருக்க. நாங்கள் ஆமா ஆமா. சுவாமி நானுமா நீதான் முதல்ல போடுப்போம். ஆகட்டும் சுவாமி நாங்க அந்த மரத்தில் இருக்கிறோம். புறப்படு. தலையில தேய்ச்சி ஓடி சுத்தி வந்தவளா? நான் திருப்பி பார்த்தா மோதி முடிச்சு பார்க்காம ஐயோ நான் மறந்துட்டு வராடா நீ. ஐயோ நான் ஏதோ வீட்டு வேலை செய்ற பொம்பளைன்னு நினைச்சுக்கிட்டேன். முகத்துல குளிச்சா நம்மளுக்கு அந்த மூதேவி ஒட்டிச்சுமே குளிக்கவே இல்லை. இருந்த போதிலும் எல்லாரையும் அனுப்புனதே பரவாயில்ல. இன்னைக்குதான் என் மன்னரோட தனிமையில பேச முடியும். சுவாமி நான் இதுவரை உங்கள் முகாரவிந்தத்தை கவனிக்கவில்லை. உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ஆங்கார கோபம், அதே சமயத்துல ஏதோ ஒரு வருத்தம், உண்மைதான் இரண்டும் கலந்த மன ஓட்டமாக உங்கள் முகாரவிந்தம் காணப்படுகிறது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட முகாரவிந்தம் தங்களுக்கு இருப்பதற்கான காரணம் என்ன? எங்களை எதற்காக அழைத்தீர்கள்? சுவாமி உன்னை எதிரான வளவளத்தை தெரியுமா? பூலோகத்துல ஒரு நர மானிடன் விஸ்வாமுத்தர் பெரிய ஒரு பெருத்த ஒரு யாகத்தை செய்யறான். சரி, அந்த யாகம் இன்னைக்கு பூர்த்தி அடைய கடைசி நாள். அப்படியா? அந்த ஏகத்தை முடிச்சுட்டான்னா அவன் பார்த்து மனசுல எதை நினைச்சாலும் சாதிக்கலாம். அப்புறம் இந்த தேவர் பட்டமே அவனுக்கு கிடைக்கலாம். என்னுடைய ஆட்சியை அவன் எடுத்து ஆளலாம். அதனால அவன் பெருத்தது ஒரு ஏகத்தை செய்து கொண்டிருக்கிறார் விஸ்வாமுத்திரர் உலோகத்துல. சரி சுவாமி, நீ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவன் முன்னாடி நாட்டியத்தை புரிந்து அவன் தவத்தை எல்லாம் கலைக்க வேண்டும். அப்படியா? சுவாமி அவன் தவத்தை கலைத்து அவன் பெண்போகம் எடுத்து திரிய வேண்டும்.
அப்படி தவத்தை கலைத்தா அவன் தவம் பூர்த்தி ஆகாது. அவன் என்னுடைய தேவேந்திர பட்டத்தை அவன் அடைய முடியாது. அதற்காக நான் போய் தவத்தை கலைக்க வேண்டுமா? ஆமா. ஐயோ மன்னா, சாமி அம்மா முடியல, சாமி அந்த சாபத்தாலே விஸ்வாமித்திர மகாமுனிவர் பூலோகவாசி என்று சொல்லிவிட்டீர்கள். ஆமா, தவறிசீலாகப்பட்டவனுடைய தவத்தை கலைத்தால் அந்த தவறிசீல் நமக்கு ஏதேனும் ஒரு சாபத்தை கொடுத்துட்டா, சுவாமி இந்த மேடையை நான் என்ன சுவாமி செய்யட்டும்? என்னை போய் தவத்தை கலைக்க எதற்காக செல்ல சொல்கிறீர்கள்? அப்படியானா அவன் செய்யும் தவத்தை பூர்த்தி அடைந்தால் என்னுடைய தேவர் பதவி எல்லாம் அவனுக்கு சேரும். அவன் என்ன போல ஆயிருவான், நான் அவளை போல ஆயிருவேன். பரவாயில்லையா? தவத்தை பூர்த்தியாக அவர் செய்துவிட்டால் நான் இருக்கும் சிம்மாசனத்தில் விஸ்வாமித்திரர் வந்து அமர்ந்து விடுவார். தேவகோமானாக இருந்த நான் இனிமேல் இங்க இருக்க போவது கிடையாது. ஆகாது. உங்கள் முன்பதாக நாட்டியம் புரிந்தும் அங்கேயும் நாளை விஸ்வாமித்திரர் முன்பதாக நாட்டியம் புரியணும். நாட்டியம் புரிய வேண்டும். நாட்டியம் புரிந்து அவன் அமைக்க அவனுடைய தவத்தை கெடுக்க வேண்டும். உங்களுக்கான பதவியையும் நிலைநிறுத்தணும். அதே போல நானும் சாபம் பெறக்கூடாது. இருதலை கொல்லி எறும்பு போல என் நிலை ஆகிவிட்டதே. அழகாய் பிறந்தது என்னுடைய தவறா? 7 பேர் நாட்டு பெண்கள் இருக்க என்னை மட்டும் பிடித்து அலையை காட்டி அவரை மயக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, நான் அப்படி என்ன சுவாமி செய்யட்டும்? கடவுளே, பூலோகம் போற அந்த விஸ்வாமித்திரனுடைய ஏகத்தை கலைக்கிற நீ என்ன செய்வீ எனக்கு தெரியாது. ஓ போய் வா, போய் வருகிறேன். போய் வா. அந்த தேவலோக தன்னை விட்டு தெய்வலோகத்தை விட்டு இந்த பூலோகம் நாடி வந்திருக்கிறோம். ஏண்டி அந்த விஸ்வாமித்திரனுடைய குடிலும் தெரியல, உனக்கு ஏதாவது தெரியாத பாடு இருக்குல? எல்லாம் சாமகத்தால முளைச்சிக்கிச்சு. தெரியலையா?
என் கண்ணுக்கு ஒன்றும் தெரியவில்லை ராணியம்மா. ஏய்,